சார் வணக்கம் சார். எங்கள் அப்பா பேர் மெஹபூப் அலி கான். நான் ஒரு பையன், என் பேர் சமீர் அலி கான். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சூப்பர் ஸ்டார் ஃபிலிம்ஸ் பேரில் நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2020 நாங்கள் ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு. கோவிடுக்கு முன்னாடி சம் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் கிட்ட காசை கொடுத்து அக்ரிமெண்ட் பண்ணி 10 daysலேயே பார்த்தீங்கன்னா லாக்டவுன், கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், நேஷனல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களால் ஷூட்டிங் பண்ண முடியல. பேமெண்ட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. சரி, அவர் டைம் போக போக அவரும் ரிப்ளை பண்ணல, எங்களாலேயும் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் பேமெண்ட்லாம் கொடுத்தாச்சு. கோவிட் முடிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங்கும் கொஞ்சம் முடிச்சிட்டோம். திருப்பி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மெஹபூப் அலி கான் தவறிட்டார் கோவிட்டில். திருப்பி கொஞ்சம் டிலே ஆகி நாங்கள் ஷூட்டிங் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ போய் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டால் அசிஸ்டன்ட் பேரை போட்டு நீங்கள் படம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னால் இந்த சின்ன படம் நீங்கள் எனக்கு காசு கொடுக்கும்போது நான் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் பெரிய அதிகமான புஷ்பா 2 மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ணுறதுனால உங்கள் படம் சின்ன படம், அதுவுமே புது மூஞ்சியை வச்சு நான் படம் பண்ண முடியாது. நீங்கள் அசிஸ்டன்ட் பேரை போட்டு நீங்கள் படம் பண்ணிக்கோங்க, என்னால் உங்கள் படத்தை கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணுறாரு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நாங்கள் கொடுத்த காசு இல்லாமல், அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லாமல் அவர் எங்களுக்கு ஒரு சாங்கை கொடுத்து, அந்த சாங்க்கு நான் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஷூட் பண்ணி, ஏன்னா கொரியோகிராஃபி பண்ணி ஷூட் பண்ணணும். அது சாம்சிஎஸ். நீங்கள் சாம்சிஎஸ்ங்கிறது ரொம்ப A tier மியூசிக் டைரக்டர் இல்லைனா கூட A tierக்கு அப்புறமான ஒரு B tierல உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர், வெல் நோன். ஸோ நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி 10 லட்சத்தில் முடிக்க வேண்டிய ஷூட்டிங்கை 30 லட்சத்தில் கொஞ்சம் ஹைஃபையாக பிரம்மாண்டமாக ஹிந்தி படம் ரேஞ்சில் பண்ணணும்னு சொல்லி அந்த படம் 30 லட்சம் ரூபாயில் சாங் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நான் அவரை அப்ரோச் பண்ணேன். சார், நான் இந்த மாதிரி ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டேன் சார், உங்கள் சாங் நான் நல்லபடியாக பண்ணிட்டேன். அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் படத்தை நான் கை வைக்க முடியாது, நீங்கள் அசிஸ்டண்ட்டை வச்சு பண்ணிக்கோங்க, அசிஸ்டன்ட் பேரை போட்டுக்கோங்க. சார், பெரிய மியூசிக் டைரக்டர் பேர் போட்டு பண்ணாலே மியூசிக் பிஸ்னஸ் கிடையாது. இவர் அசிஸ்டன்ட் பேர் போட்டு பண்ணால் எனக்கு என்ன சார் காசு வரும்? இது ரிலேட்டடாக நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நான் பேசினேன். நம்ம இது தனுஷ் சார் மேலே கேஸ் பண்ணார் பார்த்தீங்களா, கதிரேசன் சார், அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. அது என்ன ப்ரொடியூசர் கவுன்சிலா இல்லை மியூசிக் டைரக்டருக்கான கவுன்சிலுங்கிற மாதிரி. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலியாக பேசினாங்க எல்லாருமே ப்ரொடியூசர் கவுன்சிலில். நீங்கள் அவர் அசிஸ்டன்ட் பேர் போட்டு பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் உங்கள் பேரை கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க, மியூசிக் பை உங்கள் பேரை போட்டுக்கோங்க, எல்லாமே ரொம்ப கேலியாக பேசுனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ப்ரொடியூசர் கவுன்சிலில் ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை மற்ற டெக்னீஷியன் சாம்சிஎஸ்? ஏன்னா அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, அவங்க அவங்களோட படங்களுக்கே சாம்சிஎஸ் மியூசிக் பண்ணும்போது அவர் என்ன எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஏன் நான் சொல்ல, ப்ரொடியூசர் கவுன்சிலில் போஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, கதிரேசன் சாராக இருக்கட்டும், இல்லை மற்ற போஸ்ட்டில் உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமா 2023 இப்போ வரைக்கும் எனக்கு ரிலீஃப் இல்லாமல் என்னால். ஏன்னா நானும் கடன் வாங்கி வட்டி வாங்கி எல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் அது இது வாங்கி தான் நான் படத்தை கம்ப்ளீட் பண்ணேன். படம் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக்காக்கே என்ன பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அப்பா எனக்காக மட்டும் என்னை நம்பி, சரி பையனுக்காக ஏதாவது பண்ணணுமே, பிஸ்னஸ் மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா காசை எனக்காக இன்வெஸ்ட் பண்ணார். எங்கள் அப்பா இல்லை, அதுக்காக அவர் என்னை ஏமாற்றக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் சீட்டிங். இதுக்காக நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். படம் 2021 2020 சார், 20 படம் ஒரு தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு. அந்த படம் நடக்கும்போது முன்னாடி சார், ஓகே, 2020 கோவிடுங்கிற விஷயம் வர்றதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் நாங்கள் எல்லாம் போய் பேசி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி, அவர் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் சொன்னார். எங்களால் பண்ண முடியாது சார், அப்படி இல்லை, வேணாம், நான் வேறு மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணிக்கிறேன். அவரும் சொன்னார், ஓகே சார். நான் அவர்கிட்ட விலைக்கு போகும்போது, இல்லை சார், ஓகே நீங்கள் வாங்க, 25 lakhsக்கு நான் பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பேசி எல்லாம் பண்ணியாச்சு. காசை வாங்கிட்டாரு, அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 10 daysல கம்போசிங் போகணும். பாண்டிச்சேரியில் கம்போசிங் பண்ணணும். ஹோட்டல் ரூம் எல்லாம் அவர் புக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியல. அந்த டைமில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஆமாம் சார், அப்ரோச் பண்ணால் ஒன்றும் ஃபோன் எடுக்கணும், இல்லை ரிப்ளை பண்ணணும். அவர் எதுவுமே பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டார். அப்படி அவரை அப்ரோச் பண்ணால் கூட அவர் நேராக பேச மாட்டார், அசிஸ்டண்ட்டை வச்சு மட்டும்தான் பேசுவார். எனக்கு கோவிட் டைம்லலாம் எனக்கு என்ன பண்ணணும், எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. இன்னும் எங்கள் வீட்டில் கூட இந்த விஷயம் தெரியாது. இந்த 1.5 வருஷமாக நான் பட்ட அவஸ்தை வீட்டில் பேசணும்னா அவங்க பயந்துப்பாங்க. அப்பா தவறிட்டாரு, பையன் தான் பார்த்துக்கணும் எல்லாமே. பையன் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாகிட்டான்னு தெரிஞ்சால் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? அப்பா இருக்கும்போதே கோவிட் டைமில் இந்த ஆள் என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த விஷயம் போய் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியல.
இது ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். கைதி, அது மாதிரி கைதி, விக்ரம் வேதா, பார்க்கிங், அப்புறம் புஷ்பா 2 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குதா? சார் என்னால் நம்பவே முடியல சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் மேலே கேஸ் சொல்கிறாங்க. ஆனால் அவர் இந்த மாதிரியெல்லாம் சீட்டிங் பண்ணதே இல்லையே சார். அவர் இப்போ கூட என்ன சொல்கிறார், நான் பண்ண மியூசிக்கு நான் வந்து ஓகே, அவர் ஹீஸ் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், அந்த ரெஸ்பெக்டை கொடுத்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுக்கோங்க. பெர்மிஷன் கேட்டால் நான் மேபி உங்ககிட்ட பணம் கூட கேட்க மாட்டேன். அவரோட வயசுக்கு அவர் சொல்கிற ஆட்டிடியூடுக்கு அது தப்பு கிடையாது சார். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பியூர் சீட்டிங் வந்து சார். இப்படி பண்ணி நான் காசையும் என்கிட்ட வாங்கி நான் படமே பண்ண முடியாது, உங்கள் ஃபோனையும் பண்ண முடியாது சார். கோவிட் டைமில் எவ்வளோ பேருக்கு சார் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க சார். அந்த டைமில் ஹி வாஸ் ஹேவிங் 25 lakhs சார், எங்கள் அப்பாவோட காசு. இல்ல கேட்டீங்களா? ஃபோன் கம்போஸ் பண்ணி ஒரு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்தா சொல்லுங்க சார். என்ன சார்? இல்ல ஃபோன் பண்ணீங்க எடுக்கல, நேர்ல போய் பாத்தீங்களா? என்ன சொல்றாரு சார்? நேரில் பார்க்க வர விட மாட்டேங்கிறாரு சார். நேரில் வந்து அவர் அங்கே இருக்கணும். அவர் வந்து 4 ஸ்டூடியோவில் இருக்காரு. ஒரே ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி கொடுத்து அதை வந்து 2023 எங்களுக்கு அனுப்பி வச்சு அதை வந்து நான் ஷூட்டிங் பண்ணிட்டேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து அவர் கொடுத்த 25 லட்சம் ரூபாய் இல்லாமல் 2023 எனக்கு ஒரு சாங் ரெக்கார்டிங், சிங்கர்ஸ் எல்லாம் வச்சு ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அந்த சாங்கை வந்து எனக்கு அனுப்பி வச்சு 30 daysலேயே நான் ஷூட்டிங் போயிட்டேன் சார். அதுக்கு 30 lakhs செலவாச்சு சார். நல்லா பண்ணியிருக்கேன். ரஷ்யன் டான்சர்ஸ் எல்லாம் வச்சு நல்லபடியாக அந்த ஒரு பார்ட்டி சாங், ஹிந்தி படம் மாதிரி பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டு போய் அவர் இந்த சாங் இன்னும் பார்க்கல சார். அவர் அசிஸ்டண்ட் வந்து பார்க்குறாங்க, மேனேஜர் வந்து பார்க்குறாங்க. பார்த்து எனக்கு சொல்கிறது எல்லாமே அவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த சாங் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட என்கிட்ட அந்த 30 lakhs நான் அரேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, அது என்கிட்ட இருந்து இருக்கும். நான் சம்திங் வேறு மியூசிக் டைரக்டர் கிட்ட கூட போகலாம். இப்போ நான் எப்படி சார் பண்ண முடியும்? எனக்கு அந்த சாங் எல்லாமே கொரியோகிராஃபி பண்ணி நான் ஷூட்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அது எனக்கு 30 lakhs செலவாயிடுச்சு. நான் அவர் கொடுத்த 25 lakhs அது எனக்கு செலவாயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும் இப்போ? சார் படம் வந்து ட்ராப் எப்பவுமே ஆகலை. கொரோனா டைமில் கொஞ்சம் போஸ்ட்போண்ட் ஆச்சு சார். கொரோனா டைமில் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா தவறிட்டார். திருப்பி எப்படியோ நாங்கள் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட வந்து அந்த சாங்காக மட்டும் நாங்கள் கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு அவர்கிட்ட பேசி ஓகேன்னு சொல்லி அவர் எங்களுக்கு சாங் அனுப்பி வச்சார். சாங் ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் 30 days பேக் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சார். எத்தனை நாளைக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு உங்களுக்கு அவர் உங்களுக்கு ஏமாத்துறாருன்னு சொல்லி? ஏன்னா நேற்று நீங்க K11ல புகார் கொடுத்துருக்கீங்க. எஸ், நேற்று ஈவினிங் கொடுத்துருக்கீங்க K11ல. ஸோ நேற்றா கொடுக்குறீங்க. 2020 நீங்க பணம் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. எப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு தன்னை ஏமாத்துறாருன்னு? நவம்பர் 2023 அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இந்த எஃபெக்ட் சார். சார் நான் சின்ன வயசுலன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து தரேன்னு சொல்றாரு. ஆனால் அவர் என்னன்னா, நான் என்ன சார் சாங்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ட்ரைன் பண்ணிட்டாருல்ல. அவர் எப்படின்னா, நான் பண்ணித்தரேன் நடுவில் கொஞ்சம் கேப் விடுவார். எனக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கழிச்சு கூப்பிடுங்க, 1 month கழிச்சு கூப்பிடுங்க, இப்போ நான் பிஸியாக இருக்கேன், 5 படம் பண்ணுறேன், 35 படம் பண்ணுறேன், டைமே இல்லை, புது படங்கள் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம சார் இருந்தார், இன்னொரு சார் இருந்தார், அவரை சேஞ்ச் பண்ண வச்சு இவரை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ண படங்கள் பண்ணுறதுக்கு இதுக்கு டைம் இல்லை. ஆனால் புதுசாக மட்டும் சைன் பண்ணிட்டு இருக்காரு சார். இது எப்படி சார் நியாயம் சொல்லுங்க சார்? நான் அவருக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 25 lakhs 40,000 சார் ஜிஎஸ்டியோட. இது இல்லாமல் எனக்கு ஷூட்டிங் மட்டும் 30 lakhs சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க சார்? காதல் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார். அது ரிலீஸ் ஆகிட்டு 2019. அந்த படம் பெருசாக போகல. அந்த படம் பெருசாக போகல அப்படின்னா அதுக்கும் பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. காலையில் 10 மணி ஷோ, 9 மணி ஷோ. நான் என்ன சூப்பர் ஸ்டாரா சார்? காலையில் 9-10 மணிக்கு வந்து படம் பார்த்தேன் அந்த மாதிரி. ஸோ நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார். இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கேன் சார். லீட். ஆமாம், நான் லீட் பண்ணுறேன். என்ன சார்? 25 lakhs சார். 25 lakh 40,000. இந்த 30 lakhs நான் சொல்ல ஷூட்டிங் காஸ்ட்டு. பேங்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். அக்ரிமெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். எல்லாமே லீகலாக பண்ணியிருக்கோம் சார். வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது என்கிட்ட. நான் பணம் வாங்கலை, எனக்கு சமீர் அலிகானுங்கிற நபர் தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்குது சார். ஆமாம் சார். நான் ஹீரோனால தான் சார் பண்ண மாட்டேங்கிறாரு.
புது பையனை வச்சு நான் எதுக்கு பண்ணணும்? இப்போ நான் வந்து அல்லு அர்ஜுன் மாதிரி அப்போ வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை சார். இப்போ வந்து கொஞ்சம் புஷ்பா 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் மாதிரியான புது ஹீரோவை வச்சு பண்ணும்போது நான் எதுக்கு இந்த சின்ன பையனை வச்சு புது பையனை வச்சு நான் பண்ணணும் சார்? கைதிக்கு அப்புறம் எவ்வளோ கேப், அதுக்கப்புறம் ஹிட்டே இல்லையா சார்? கைதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆஃப்டர் வெரி லாங் கேப் இஸ் ஹேவிங் அ வெரி குட் டைம் சார். அவங்க சொன்னாங்களா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நீங்க நடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணல அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? சார் அவர் என்னன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ராவா காசு கேட்குறாரு. எப்படின்னா சார் இப்போ ரீ ரெக்கார்டிங் ஒரு இது விஷயம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இங்கேயும் பண்ணலாம், தமிழ்நாட்டிலையும் பண்ணலாம். பெப்சி இருக்காங்க பார்த்தீங்களா, பெப்சியோட மெம்பர்ஸை வச்சும் பண்ணலாம். இல்லை இந்தியாவுக்கு வெளியே போய் செலவு பண்ணணும்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இவர் வந்து ஆஸ் அ ரீசனாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக காசு வேணும். நான் இங்கே இப்போ வந்து எனக்கு நான் பெரிய படங்கள் பண்ணுறதுனால சின்ன லெவலில் என்னால் பண்ண முடியாது. அப்போ நான் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே. அப்போ நான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன், எல்லாமே ஓகே. இப்போ நான் வந்து பெரிய படங்கள் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் பெப்சியோட ஆளுங்களை வச்சு நான் பண்ண முடியாது. நான் ஆஸ்திரேலியா போகணும், எனக்கு அந்த ஸ்டூடியோ பேரெல்லாம் எனக்கு தெரியல. பட் அவுட் ஆஃப் இந்தியா போய் தான் நான் ரெக்கார்டிங் பண்ணணும், விருப்பம் இல்லை. அந்த மாதிரி அவர் வந்து நிறைய ரீசன் சொல்கிறாரு. நான் அப்போ கூட ஃபர்ஸ்ட் லுக் அப்போவே 2020 லான்ச் பண்ணலாம் சொல்லும்போது எனக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. இல்லை இப்போ வேணாம், இப்போ நீங்கள் பேர் போடாதீங்க, எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். மேபி அந்த டைம்லேயே அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குது. இந்த படம் மேபி என்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட காசை வாங்கியிருக்கலாம், வாங்கி அந்த படம் ட்ராப் ஆகிருக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த படமும் ஆகும் அப்படிங்க சார். இப்போ அப்பா தவறிக்காக ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனை தெரிஞ்ச மன உளைச்சலா வேற ஏதாவது? இல்லை சார், அவர் ஆயிட்டாரு. காவல்துறை என்ன புகார் கொடுத்துருக்கீங்க? கமிஷனர் என்ன கொடுத்தீங்க சார்? நேற்று சிஎம்பிடி போலீஸ் ஸ்டேஷனில் போனோம் சார். அங்கே வந்து எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் ஆகலை. அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் பார்க்க சொன்னார். நாங்கள் இன்றைக்கி சார் வந்து பார்க்க வந்திருக்கோம், இனிமேல் தான் பார்க்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நியாயமாக எங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கணும் சார் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் அந்த டைமில் என்ன சைன் பண்ணோமோ அதை விட அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாரு. இப்போது அது வந்து கொடுக்குற சூழ்நிலையில் நான் இல்லை. எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாரு சார். அந்த பணம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு சொல்லவே எனக்கே ரொம்ப இதுவாக இருக்குது சார். 1 கோடி கேட்குறாரு சார். எப்படி சார் நான் பண்ண முடியும்? இது வந்து அவருக்கும் தெரியும் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு. அக்ரிமெண்ட் போட்ட பணம் வந்து 25 lakhs சார். இவர் கேட்குற காசு எப்படி இருக்குது? ஸோ இவர் வந்து எப்படியா 1 கோடி கேட்டால் நான் வந்து அந்த படம் பண்ண மாட்டேன், வேணான்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன்னு சொல்லி அவர் பண்ணுறாரு. நியாயமாக எனக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும் அவர் பண்ணி, பட் அவரை வச்சு நான் இதுக்கு மேலே பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை சார். ஏன்னா எப்படியும் எந்த மியூசிக் டைரக்டருமே இப்போல்லாம் அவங்க பண்ணுறது கிடையாது, அசிஸ்டன்ட் பேரை போட்டு பண்ணுவாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அவர் பண்ணால் கூட நல்லபடியாக பண்ண மாட்டார். எனக்கு வந்து அது படத்துக்கு வந்து எஃபெக்ட் ஆகும், படத்தோட பிஸ்னஸ் எஃபெக்ட் ஆகும். ஸோ நான் வந்து அவரை வச்சு பண்ண விருப்பம் இல்லை. நான் வந்து இந்த வருஷம் ஜனவரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் மீட்டிங் இருந்துச்சு எங்களுக்கு. அன்னைக்கு வரைக்கும் இவரை வச்சு பண்ணலான்னு நினச்சேன் சார். பட் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நான் வந்து அவரை வச்சு பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா படத்தோட குவாலிட்டி வந்து எக்காங்க கூட என்னால் அஃபெக்ட் பண்ண முடியாது. அதை தாண்டி இப்படி சீட்டிங் பண்ணுறவங்க வந்து சினிமாவில் இருக்கவே கூடாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க தவிர யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜன் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் என்னோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூ வந்து எனக்கு ரிசல்ட் பண்ணி தர யாரும் இல்லையா கவுன்சிலில்? கதிரேசன் சார் இந்த மாதிரி சொல்கிறாரு. கதிரேசன் சாருக்கு மேலே உள்ளவங்கள நான் கவுன்சிலில் பார்த்ததே கிடையாது, எங்கே இருக்காங்கன்னே தெரியல எனக்கு. எல்லா ப்ரொடியூசரையுமே மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆள் ப்ரொடியூசரை வந்து நீங்கள் செக்ரட்டரியாவோ சேர்மனாவோ நீங்கள் அலாட் பண்ணணும். மக்களோட மக்களாக இப்போது நான் மீட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் எதுக்கு அந்த போஸ்ட்டில் இருக்கீங்க சொல்லுங்கள்? உங்களோட படத்துக்காகவோ இல்லை வந்து உங்களோட தேவைகளுக்காக மட்டும் நீங்கள் வந்து அந்த கவுன்சிலில் இருக்கக்கூடாது இல்லையா? நிறைய பேர் இன்னும் இருக்காங்க கவுன்சிலில், அந்த மாதிரியான ஆளுங்களும் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போடணும். தேங்க்யூ.